வெல்கம் டு கிரியேட்டர் தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீட்டை அலங்கரிக்கிற ஒரு பொருள் செய்ய போகிறோம். ஸ்கொயர் டேப்பில் கட் பண்ணுங்க 2 பீஸ். இதுதான் நம்ம செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கு பேஸ். ஒரே அளவில் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க. அப்படி இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த 4 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த 4ஐயும் ஒட்டிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு செகண்ட் இதையும் இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுவோம். அதே மாதிரி 4 பீஸையும் ஒட்டிடுவோம். இப்போ மூணாவது பீஸ் இது மாதிரி ஒட்டிட வேண்டியதான். இப்போ 4வது ஒட்டியாச்சு. எவ்ரிடே பேட்டரி 2 ஒரு ஹோல்டரில் எடுத்து அதில் ஒயரை சால்டிங் பண்ணிட வேண்டியதான். இந்த லைட் எடுத்துக்கணும். இது வந்து மல்டிபிள் கலரில் எரியும். இப்போ இந்த லைட்டை நம்ம பேட்டரியோட சால்டிங் பண்ணிடணும். ஒரு பக்கம் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் சால்டிங் பண்ணிடணும். ஓகே, சால்டிங் மேலே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒட்டி வச்சுருந்தோம்னா அந்த அட்டை அதில் வந்து ஒரு டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டி இப்போ சால்டிங் பண்ண இந்த பேட்டரி ஹோல்டரை ஒட்டிடுவோம். ஒரு பீஸில் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது மேலே இந்த அட்டையை ஒட்டிடுவோம். நடுவில் எதுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, அது சும்மா தான், அது ஹோல்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ சைடில் காமிக்கிற இந்த ஸ்விட்ச் விட்டணும், அதுக்காக தான். நடுவில் அவ்வளோ பெரிய ஹோல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒயரை எடுத்து அதனால் சுருட்டிட்டுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சில் ஸ்க்ரூ டைப்பு, இதை கனெக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒயரில் பெருசாக இருக்கணும், அதுக்காக தான். 2 இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேலே ஓட்டின இந்த இதில் நான் கலர் பேப்பரை ஒட்டிட்டேன். முன்னாடி காமிச்சேன் இல்லையா 2 அட்டை, அதுலேயும் நான் கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ தெரியுதா எதுக்கு அந்த ஹோல், லைட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டும்தான், மற்றபடி அது ஒன்றுமே இல்லை. லைட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக அதில் ஒரு சின்னதாக ஹோல் பண்ணிக்குவோம். இப்போ அதை ஒட்டிட வேண்டியதான் அந்த அட்டை மேலே. லைட்டை ரொம்ப உள்ளே வச்சுருவாங்க, அப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். லைட்டை ஓட்டுறதுக்கு ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 2 பீஸையும் மேலே ஒட்டி வேண்டியதான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஃப்ளவர், கண்ணாடின்னு சொல்லிக்கு அது பிளாஸ்டிக் தான், அது அதை ஒட்டுறதுக்கு இது சும்மா சுற்றி ஒட்டியாச்சு பேப்பர். இதோ நான் சொன்ன அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் இதை மேலே கனெக்ட் பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் இருட்டில் வச்சு இது எப்படி எரியுதுன்னு பார்த்துருவோமா. ஓகே, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீயாகவே பண்ணுது. அவளுக்கும் காசு செலவு பண்ண தேவையில்லை. இது அந்த டாப்பில் இருந்த பூ, இதை மட்டும் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈஸியாக உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு கையால் ஒரு பொருளை செஞ்சு உங்கள் வீட்டை அலங்கரித்து அது ஒரு தனி கெத்து தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் முக்கியமான ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு ஐடியா இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.